என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நான் உங்களுக்கு சத்தியத்தை அறிவித்ததினால் சத்துருவானேனோ என்று சொல்லி அந்த சபையாரிடத்தில் அவர் எழுதுவதை நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். நான் சத்தியத்தை சத்தியமாக உங்களுக்கு சொன்னதுனால உங்களுக்கு நான் சத்ருவாயிட்டேனா? மற்றவங்களை போல சரி இருந்துட்டு போ, இது என்ன, இதெல்லாம் தப்பு இல்லை, இப்படி இரு, மனுஷனாக இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க, மற்றவன் செய்யாததையா நீ செஞ்ச, இப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தா நான் உங்களுக்கு ஏற்ற பிரசங்கியாராக இருந்திருப்பேன். ஆனால் நான் சுட்டி காட்டினல்ல, இது கர்த்தருக்கேற்ற கிரியை இல்லை, இது சுய நீதியை பின்பற்றி போகிற காரியம், இது பாவம், இது அக்கிரமம்னு சொல்லி நான் சுட்டி காட்டினதுனால இன்றைக்கு நான் உங்களுக்கு சத்ருவாய் காணப்படுகிறேனா என்று சொல்லி அந்த கலாத்திய சபையிடத்தில் அவர் அந்த நிருபத்தை எழுதுவதை நாம் பார்க்க முடியும். இப்படி தான் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை, சத்தியத்தை சத்தியத்தின்படியே நாம் பேசும் பொழுது நிச்சயமாய் பல பேர் நமக்கு சத்துருக்களாய் மாறுவார்கள். நம்மை நேசித்தவர்கள் கூட நமக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து நாம் எடுத்து சொல்லுவதினால் அது பல பேருக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஏனென்றால் அவர்கள் பாவத்தை அதிகமாய் நேசிக்கிறதினால் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறதை அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அதனால் நமக்கு சத்துருக்களாய் அவர்கள் எழும்ப ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, சத்தியத்தை சத்தியமாகவே நீங்கள் சொல்லுகிறது நிமித்தம் உங்கள் சபையிலே கூட்டத்தின் அளவு குறைந்து போகலாம், அல்லது எண்ணிக்கை மிக குறைவாய் காணப்படலாம். அதற்காக சத்தியத்தை எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதிருங்கள். சத்தியத்தை சத்தியமாகவே ஜனங்களுக்கு நாம் அப்படியே உணர்த்த ஆரம்பிப்போம். எந்த வகையிலும் ஜனங்களுக்கேற்ற பிரசங்கியார்களாய் மாறாமல் கர்த்தருக்கேற்றவர்களாய் கர்த்தர் விரும்புகிற ஊழியத்தை மாத்திரம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மிலும் நம் ஊழியத்திலும் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுவார், தன் மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.